அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 461, 462 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அவங்க நம்ம யூனிவர்ஸுக்கு திரும்ப வந்திருப்பாங்க இல்லையா? நம்ம பறவைக்கு பயங்கர சந்தோஷம், அப்பாடா நல்லபடியாக திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு லைட்னிங் அப்படிங்கிறது தாக்க ஆரம்பிக்குமா. ஃபர்ஸ்ட் அடிக்கிறது நம்ம பறவை மேலே தான். நான் கூட பறவை மட்டும் தான் தாக்குது அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த லைட்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்குது. மற்றவங்களாம் அட்லீஸ்ட் ஓரமாக போய் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம பறவை மட்டும் என்னன்னு தெரியல, அடி வாங்கிட்டே இருக்கு. உடனே நம்ம டிராகன் என்ன சொல்லுது, எல்லாருமே ஜேடிஸ்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடுச்சுங்க. டிராகன் ஃபிஷ் என்ன நினச்சிக்கிச்சு, அந்த ஹெவன்லி வில் தேவையே இல்லாமல் நம்மளை அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குதுங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இல்லை இது வந்து ஹெவன்லி ட்ரைபுலேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே இவ்வளோ காலமாக எங்கே இருந்தாங்க, ஒரு ஃபாரின் லேண்டில் இருந்தாங்க. அங்கே இருக்க லாஸை தான் இவங்க மாஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அது பத்தாததுக்கு எல்லாருமே இன்டர்னல் வேர்ல்டு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. இவ்வளோ பண்ணால் கூட அவங்களுக்கு ஹெவன்லி ட்ரைபுலேஷனே வரல. ஸோ ஹெவன்லி ட்ரைபுலேஷன் அப்படிங்கிறது வந்தால் மட்டும்தான் இவங்களோட ஃபவுண்டேஷன் ஸ்டேபிள் ஆகும். ஃபியூச்சரில் அப்போ தான் அவங்க அடுத்த லெவலுக்கு போக முடியும். அப்படி அவங்க அந்த ஹெவன்லி ட்ரைபுலேஷனை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, தேங்கின குட்டம் மாதிரி ஆயிடுவாங்களாம். இது பத்தாததுக்கு இன்னொரு விஷயம், அந்த ஃபாரின் ரேஸோடைய ஆரா இருக்குல்ல, அந்த ஆராவை இந்த ட்ரைபுலேஷன் ரிமூவ் பண்ணும். நம்ம பறவை பார்க்குது, ஓ இது ஹெவன்லி ட்ரைபுலேஷனா, நான் கூட ஹெவன்ஸ் நம்மளை ஏதோ அடிக்குதுன்னு நினச்சேன்ப்பா அப்படிங்குது. நம்ம ஹீரோ குட்டி பசங்கிட்ட பேசுகிறான், நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய பிரைமோடியல் ஸ்பிரிட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலே போதும், ஈஸியாக ட்ரைபுலேஷனை கிராஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்ரைபுலேஷனை கிராஸ் பண்ணுறதுக்காக வெளில வராங்க. ட்ரைபுலேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தூரத்தில் ஒருத்தன் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை சென்ஸ் பண்ணிட்டான், யாராவது ஹெவன்லி ட்ரைபுலேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, டிவைன் எம்பரர் யாராவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ, அட கு சென்ஃபங் திரும்ப வந்துட்டானா, அதாவது எம்பரர் பையன் திரும்ப வந்துட்டான். இவன் பார்த்துட்டான். அதான் யோசிக்கிறான், இல்லை ஒரு நிமிஷம் இரு, கு சென்ஃபங் ஆக்சுவலாக ஒரு க்ளோனு, அப்போ இன்னொன்று தான் அவனுடைய மெயின் பாடின்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் திரும்ப வந்திருப்பான். அவனை ஏகப்பட்ட பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க, பாயபுல திரும்ப வந்திருக்குல்ல, பார்ப்போம் யார் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறான். இந்த பயபுள்ள என்ன தெரியுமா பண்ணுது, அவங்க அப்பாவை போய் பார்க்க போதுங்க. அப்பங்கிட்ட போய் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி எம்பரர் பையன் திரும்ப வந்துட்டான், அவனுடைய மெயின் பாடியுமே இருக்குது அப்படின்னோடனே, இறா அப்பா செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாண்டா உண்மைதான். ஆனாலுமே இவன் என்ன சொல்கிறான், இப்போதைக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்க வேணாம், அவனுக்கு ஏகப்பட்ட பேர்கிட்ட பகை இருக்குது, அவங்க ஆக்ஷன் எடுக்கட்டும், நம்ம பலனை அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிறான். இவ்வளோ சொல்லிட்டு சார் எங்கே தெரியுமா போகிறாரு, இவங்க ஹால் மாஸ்டர் பார்க்க போகிறாரு. அங்கே போயிட்டு, ஹால் மாஸ்டர் இந்த மாதிரி எம்பரர் பையன் திரும்ப வந்துட்டான், அவனோட மெயின் பாடியுமே வந்திருக்கு, இப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மனுஷனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஆக்சுவலாக இவன் என்ன தெரியுமா பண்ணுறான், குட்டையை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா குழம்புல குட்டையில் தானே மீன் பிடிக்க முடியும். இப்போ அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. எல்லாருமே அந்த ட்ரைபுலேஷனை பார்த்து தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக யாரா அது டிவைன் ட்ரைபுலேஷன் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைபுலேஷனை முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம பறவை அதுவுமே ட்ரைபுலேஷனை முடிச்சிச்சு. ஆஹா இப்போ தான் என்னால் வந்து கனெக்ஷனை உணர முடியுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ 5 ட்ரைபுலேஷன் லெவலில் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம டிராகன் அது வந்து 4 ட்ரைபுலேஷன் டிவைன் எம்பரர். இப்போ இவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருக்கும்போது இவங்களை சுற்றி ஒரு பேரியர் ஒன்று ஃபார்ம் ஆகுமா. யாராவது நம்மளை அட்டாக் பண்ணுறதுன்னு நம்ம பறவை என்ன பண்ணுது, பேரியர் அட்டாக் பண்ணுதுங்க. அது திரும்ப வந்து பறவை மேலே விழுந்துருது. ஆஹா இது டிவைன் எம்பரர் லெவலில் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்குது. இவனுமே என்ன பண்ணுறான், சென்ஸ் பண்ணி பார்க்குறான். இந்த ஃபார்மேஷன் ஆக்சுவலாக லெவல் 6 ஃபார்மேஷன். அப்போ இதை போட்டவன் அட்லீஸ்ட் லெவல் 5ஆவது இருப்பான். நம்ம பறவை பார்க்குது, லெவல் 5 தானே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. இருந்தாலும் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இல்லை இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ட்ரம்ப் கார்டு வச்சிருப்பாங்க, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், எல்லாருமே ஜேடிஸ்குள்ளே அமுச்சு விட்றாங்க. ஆனால் ஒருத்தி மட்டும் உள்ளுக்குள்ளே போல. என்னங்க அப்படின்னு கேட்டால், லெவல் 6 தானே, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க நினச்சா மாதிரி அந்த பயப்புள்ள 5 ட்ரைபுலேஷன் லெவலில் தான் இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுறான், இன்னொரு ஃபார்மேஷனை போட்டு நம்ம ஹீரோ அடிக்கலான்னு பார்க்குறான். நம்ம ஹீரோ அந்த எம்பரர் லெவல் வெப்பனை கையில் எடுத்த உடனே யூனிவர்ஸ் வில் வெளியில் வந்துச்சுங்க. ஏன்னா இது வேற உலகத்துலேருந்து வந்ததில்ல, அது டென்ஷன் ஆயிடுச்சு. யூனிவர்ஸ் வில் என்ன சொல்லுது, இது இன்னொரு உலகத்துலேருந்து வந்த ட்ரெஷர் அப்படிங்கிறதுனால இதோடைய பவரை ஒரு லெவல் கம்மி பண்ணிடுச்சு. அப்போ எம்பரர் லெவலாக இருந்தது, இப்போ ஹாஃப் ஸ்டெப் எம்பரர் லெவல் ஆயிடுச்சு. இந்த ஒரு ட்ரெஷர் மட்டும் இல்லை, அவன் உடம்புல இருந்த எல்லா ட்ரெஷருமே ஒரு லெவல் கம்மி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசாக ஃபீல் பண்ணலங்க. அவன் என்ன சொல்கிறான், இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். அந்த ஃபீனிக்ஸ் ஃபயர் இருக்கும்ல, அதை வச்சு தான் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஃபார்மேஷன் என்ன பண்ணுது, இந்த ஃபீனிக்ஸ் ஃபயருடைய பவரை உள்ளுக்குள்ளே உறிஞ்சிடுது. நம்ம ஹீரோ மறுபடியும் ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. அவன் என்ன சொல்கிறான், ஒரு எறும்பு என்ன நிப்பாட்ட பாக்குதான்னு சொல்லிட்டு அடிச்சான் பாருங்க. அவனுங்களாம் அரண்டு போயிட்டாங்க. அந்த ஃபார்மேஷனை பிடிச்சி பீஸாக உடச்சி போட்டுருவானா. ஆக்சுவலாக அவனுங்க இப்போ தான் ஃபீல் பண்ணுறானுங்க, எதுக்குடா வந்தோன்ற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ கையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பனை இப்போ தான் பார்க்குறாங்க. ஆஹா இது ஹாஃப் ஸ்டெப் எம்பரர் வெப்பனில் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொருத்தர் இருந்தால அவன் பார்க்குறான், என்னடா இது 9 ட்ரைபுலேஷனுக்கு மேலே இருக்கே, அப்போ இது எம்பரர் லெவல் வெப்பனா, இவன் எப்படி சடனாக இவ்வளோ ஸ்ட்ராங் ஆனா, அதுவும் இவனோட தகுதிக்கு இவன் கையிலலாம் இந்த வெப்பன் கிடைக்கலாமான்னு யோசிக்கிறான். அப்போ யார் தகுதிக்கு இந்த வெப்பனை கொடுப்பீங்க,
நம்ம ஹீரோ என்ன சொல்றான், என்ன அட்டாக் பண்ண வந்தல்ல, அப்ப நீ உயிரோட திரும்ப போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்வாட் மாப் எடுத்து அடிக்கிறாங்க. இவனுங்க பார்க்குறானுங்க, ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க. ஆனா ஸ்பேஸ் டைம் பவரை வச்சு அவங்கள அசைய விடாம பண்ணிடுறான். அந்த குரூப்ல இருந்த ஒரு லேடியை முடிச்சு விட்டாச்சு. மற்ற 2 பேர் ஆஹா டேய் ஏதாவது பண்றா அப்படின்னோடனே இவங்கள சுத்தி ஒரு ஷீல்டை போட்டுக்கிறாங்க. போட்டு தடுத்துக்கிறான். இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது. அதுல இருந்து ஒருத்தன் கதறான், டேய் தயவு செஞ்சு ஹெல்ப் கேள்றா அப்படின்னோடனே ஆன்செஸ்டர் எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறான். உடனே அவங்க ஆன்செஸ்டர் வந்து காப்பாத்திடுவாரா. இந்த மனுஷன் 8 ட்ரைபிளேஷன் எம்பரர். இப்பதான் இவனுக்கு பெருமூச்சே வருது. ஆத்தாடி நல்ல வேலை உதவி கேட்டோம், இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்னு யோசிக்கிறான். ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவனுடைய ஆன்செஸ்டர் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றாங்க. அவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ட்ரெஷர் இருக்கு, நல்லா பாருங்க அந்த ஆராவை பாருங்க அப்படின்னோடனே அவனை உத்து பார்க்குறான். அட இது வேற உலகத்து ட்ரெஷர் ஆச்சே, அது ஸ்வாட் மேப் தானே அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், டேய் உன் ஆன்செஸ்டர் வந்தா நீ என்ன தப்பிச்சிருவியா, இந்த வரம் பாடுறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஆன்செஸ்டர் ஒருத்தன் வந்தான்ல, அவன் என்ன பண்ணுறான், இன் யாங் ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்துகிறான். உடனே நம்ம சீனியர் வெளில வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து 8 ட்ரைபிளேஷன், அவனோட டெக்னிக் வந்து பார்த்தோன்னா 9 ட்ரைபிளேஷன் லெவலில் இருக்குது, இவனை கொல்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், 8 ட்ரைபிளேஷன் தானே, அவனும் இம்மார்ட்டல் கிடையாதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு கிளாஷ் நடக்குது. அந்த கிளாஷ் நடந்துகிட்டே இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு ஏற்கனவே இங்கே இன்னும் பவர்ஃபுல் பீப்புள் ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இதை நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அதான் ஹீரோ யோசிக்கிறான், ஓ அப்போ மொத்த பயலும் வெளியில் வரட்டும், வச்சு மொத்தமாக சம்பவம் பண்ணிடலாம் அப்படிங்கிறான். நம்ம சீனியர் பார்த்தீங்கன்னா லெவல் 5 தான். ஆனால் அவங்க வந்து அந்த ஸ்வாட் மேப் பவரையும் அதுக்கப்புறமா அந்த பரியல் பவர் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய பவர் அப்படிங்கிறது லெவல் 8க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக இவங்க சண்டை போடும்போது தான் ஆப்பனண்ட்டுக்கு தெரியுது, என்னடா இது 9 ட்ரைபிளேஷன் ஆறா வச்சே, ஆன்செஸ்டராக இருக்கிறதே கஷ்டம்டா, ஓடுறான்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறாங்க. இவங்க அட்டாக் பண்ணால் கூட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலாக நிறைய பேர் அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிறதே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருமே வெளியில் வரவே இல்லையே. இவன் என்ன பண்ணுறான், ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பால் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் தடுத்துருச்சு. ஆனால் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து அந்த அட்டாக்கை ரொம்ப ஈஸியாக தடுத்து விட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் இவன் கதற ஆரம்பிக்கிறான், யோ எல்லாரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, எவனா ஒருத்தன் ஆக்ஷன் எடுத்து தொலைங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போது ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகி ஒருத்தன் உள்ளுக்குள்ளேருந்து வர ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான், உன்னுடைய அப்பா என்னுடைய மாஸ்டரை கொன்னா, இன்னைக்கு உன்னை நான் கொல்ல போகிறேன் பாடுறா அப்படிங்கிறான். இந்த மனுஷனுக்கு சந்தோஷம், அப்பா லெவல் 9ல் ஒருத்தன் வந்துட்டான்டா, இன்னைக்கு அவன் சாக போகிறான்டா அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.